ஆமா சஞ்சு, அதை நான் தான் சொன்னேன். அதையும் நான் அக்செப்ட் பண்றேன். நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. அந்த ஃபர்ஸ்ட் லவ் அது யாரோட லைஃப்ல இருந்தாலும் ரொம்ப அன்யூஜுவலாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும். அது வேர்ட்ல இருந்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் வரும்னு, அது லைஃப்ல ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இதை பற்றியும் நாலேஜ் இருக்கு சஞ்சு. ஃபர்ஸ்ட் லவ்வை நாம எரேஸ் பண்ணவும் முடியாது, ஹைட் பண்ணவும் முடியாது. அதை ஃபுல்லாக மறக்கிறது இம்பாசிபிள். அப்புறம் என் மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயத்துக்கு வந்தா, நீ அது ஆல்ரெடி சோ மெனி டைம்ஸ் உடைச்சிட்ட. அந்த ஊட்டியில் நடந்த கலாட்டாக்கு அப்புறம் என் முழு நம்பிக்கையுமே உடஞ்சி போச்சு. அந்த நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணில் இருந்த லவ்வோட ரோஸ் கலர் கண்ணாடி கழண்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃபோட கசப்பான ரியாலிட்டி எனக்கு தெரிய வந்தது. சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், என் ட்ரீம்ஸ், என் ஸ்டபர்னஸ், ஹாப்பினஸ், ஹெல்தி எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சு உன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். உன்னை லவ் பண்ணி என்னையே நான் ஏமாத்திட்டு இருந்தேன். ஆனா அதுல உன் மிஸ்டேக் எதுவும் இல்லை சஞ்சு. இதெல்லாம் செய்ய சொல்லி நீ ஒன்றும் கேட்கல. ஆனா இப்போ இனி நான் எந்த மனுஷ பின்னாடியும் இல்லை, என் ட்ரீம்ஸ் பின்னாடி ஓடுவேன். இனிமே என்னால இதெல்லாம் முடியாது. அலி என்கிட்ட சொன்னான், நீ லவ்ல விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டு உன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. லவ் பண்ண லைஃப் முழுக்க டைம் இருக்கு, ஆனால் லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். என் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண இதுதான் ரைட் டைம். இந்த டைம் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்பவும் திரும்பி வராது. நீ என்ன எந்த இடத்துல விட்டுட்டு போனியோ சஞ்சு, இப்போ நான் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ரொம்ப மூவிங் ஃபார்வர்ட்ல இருக்கேன். நான் எல்லாத்தையும் மறந்து விழுகிறது, தடுமாறத விட்டுட்டு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு லைஃப்ல மூவிங் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் சஞ்சு. இனி திரும்பி பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போதான் நான் அந்த டர்னிங் பாயிண்ட்ல முழுசா நிக்கிறேன். இப்போதான் இந்த விஷயம் எனக்கு ரியலைஸ் ஆகுது. நீ இல்லாம நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறேன். நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாது சஞ்சு. என்னோட கனவு எப்போதும் முழுமையாகாது. அந்த ட்ரீம் இப்போ நிஜமாயிடுச்சு நேஹா. உன்னோட லைஃப்ல நான் திரும்ப வந்திருக்கேன். enough சஞ்சு. இப்போ நான் போகணும். உன்னோட இருக்க விரும்புறேன். உன் கூட மட்டும் இருக்கணும். இனி நம்ம ஒன்னா இருக்க முடியாது சஞ்சு. நான் உன்னோட முதல் காதல். என்னோட முதல் காதலும் நீதான். அப்புறம் என்ன பிரச்சனை? பாரு நேஹா, நான் கெட்ட வந்தான்னு எனக்கு தெரியும். நான் சம்டைம்ஸ் தப்பா நடந்திருக்கலாம். பட் நான் அப்படி யோசிக்கல. நாம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருந்திருக்கேன். கிட்ட ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கும்ல. காலேஜ்ல ராகிங்ல இருந்து காப்பாத்தினேன். ஊட்டியில அந்த பசங்க கூட சண்டை போட்டேன். நியூஸ் பேப்பர் கலாட்டால உனக்காக நான் பொண்ணு வேஷத்துல வந்தேன். அஜய்னாவ உன் வீட்டுக்கு சிஏ டீச் பண்ண அனுப்புன. உன் கனவு நிறைவேறணும்னு. ஏன் நேஹா உனக்கு என்னோட தப்பு மட்டும் தெரியுது? நான் ஃபீல் பண்றத உன்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல? நான் என்ன ஃபீல் பண்றேன்னு? சின்ன வயசுல இருந்து நீ என்ன மாத்த நினைச்ச? இப்போ உனக்காக நான் மாறிட்டேன்.
ஏன் என்ன விட்டுட்டு போற? இப்ப நேஹா, உண்மை இதுதான். நான் உன்னை ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சஞ்சய் திரிபாட்டியோட ஃபர்ஸ்ட் லவ்வா நீ ஆயிட்ட. நீ என்ன பத்தி என்ன நினைச்சியோ அதே நான் இப்போ செய்யறேன். நீ என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டியோ அதையே பேசுறேன். அப்புறம் ஏன் என்னோட லவ் ரிஜெக்ட் பண்ற? என்னதான் பிரச்சனை நேஹா? ப்ராப்ளம் நீ தான் சஞ்சு. நான் எனக்கு என்னால இன்னைக்கும் நீ என்ன பத்தி பேசுற, ஆனா உன்னோட பேச்சு வெறும் வார்த்தையில மட்டும்தான். உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல சஞ்சு? நேஹா, உன்னோட இந்த லவ் விட்டு எப்படி போக முடியும்? ஆமா இல்ல, சைல்ட்ஹுட்ல இருந்து சஞ்சு நம்ம ரிலேஷன்ஷிப்ல நீ மட்டும்தான் இருந்த. எல்லா விஷயத்திலையும் பிடிவாதத்திலையும் நீ தான் ஜெயிச்ச சஞ்சு. நான் எப்போதும் தோத்துக்கிட்டே வந்தேன். நான் உன்கிட்ட என் லவ் சொல்ல வந்தப்போ நீ ஒரே செகண்ட்ல அதை ரிஜெக்ட் பண்ணிட்ட. வேண்டாம் சொல்றதுக்கு பல வழிகள் இருக்கு சஞ்சு. ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னு நீ யோசிக்கவே இல்லை. என் மேல என்ன வரும்னு. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட அன்போட மரியாதையோட என்னோட ஃபீலிங் சொல்ல வரும்போது நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நேஹா மேல லவ் இல்லாதப்ப அவ உனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ திடீர்னு லவ் வந்த உடனே அவதான் எல்லாமே ஆயிட்டா. உனக்கு நேஹா வேணும், அதுவும் இப்போவே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி வேணும். இது வரைக்கும் நடந்ததுதான், இனிமேல நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. நீ திரும்பவும் அதே தான் செய்வ, எதை இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தியோ. நான் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு டைம் பண்ண முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. ப்ளீஸ் சஞ்சு, ஃபர்ஸ்ட் லவ்வோட ஸ்டோரி இப்போ இதே இடத்துலயே முடிச்சிடலாம். होती है बार बार नम, बेखबर है वो बेकरार हम, दिल ये होता क्या तार तार कम, बेखबर है वो बेकरार हम, बेखबर है वो बेकरार हम, बेखबर है वो बेकरार हम। मोहब्बत की बातें वो करके गया, मुझे अपने जैसा बदल के गया, नहीं नाम लेता है यारे का वो, तबे पाओ ऐसे निकल के गया। I love you. தள்ளி நில்லு சஞ்சு, தயவு செஞ்சு விடு போலும். ப்ளீஸ் என்ன விடு, போக விடு சஞ்சு, ப்ளீஸ் என்ன போக விடு. நேஹா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத. நேஹா ப்ளீஸ். சஞ்சு ப்ளீஸ் ப்ரோ நில்லு ப்ளீஸ். நேஹா எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு, அவளை விடு, நிலைமையை புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த விஷயத்தை இப்பவே முடிச்சுப்போம் ப்ளீஸ். நேஹா நம்ம நட்பை பிரேக் பண்ணாத.
நம்ம நட்பை பிரேக் பண்ணாத ப்ளீஸ். நான் நட்பை எதுக்கு உடைக்கணும்? நேஹா இல்லாம சஞ்சு லைஃப்ல ஒரு இலை கூட மூவ் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ண மாட்டேல்ல?